ஒரு எதுக்கு வச்சுக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒரு வச்சுக்கிறோம், வந்து பாருங்க, சொல்லு சாப்பிடுங்க சொல்கிறதில்ல. கலைமகள் ஒரு மண்டல சாரணகபதி அப்படிங்கிற ஆதிசங்கர் ஒரு மண்டல சாரணகபதி 48 வருஷம் ஒருத்தர் கொண்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க எத்தனை வயசு இருக்கணும்? அப்போ நம்ம பாட்டி வைக்கும்போது நம்ம இப்போ வச்சிருந்து பார்த்துக்கணும். பாட்டி ஒரு 10 வருஷம் இருப்பாங்க, அம்மா ஒரு 10 வருஷம், நாம் ஒரு 8 வருஷம், 40 வருஷம். அதை நிப்பாட்டவே கூடாது. 48 வருஷம் தடை வரக்கூடாது. ஏதாவது யாராவது இறந்துட்டாங்க, ஒரு பொண்ணு வயசுக்கு இருந்தால் அந்த வருஷம் நின்றுடும். அப்படி நிற்காம கொண்டு விட்டுரும். அதான் அத்த கெஜாக பாகம். இந்த 48 இந்த சயின்ஸ் படிக்கன்னா இந்த 48 ஆண்டுக்குள்ள கலைமகள் அந்த வீட்டில் வருவாள், வந்து செல்வாள், வேதம் சொல்லுது. அப்படி வந்திருக்கு. எங்கே வந்திருக்குன்னா பழைய ஆளை சொல்ற காரைக்கால் அம்மையாருக்கு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து ஔவையாருக்கு வந்திருக்காங்க. அடுத்தது எம்எஸ் சுப்புலட்சுமி. நேரடியாக சரஸ்வதியை பார்த்தவங்க பார்த்துங்களா? எம்எஸ் சுப்புலட்சுமி தெரியுமா? இப்படி தலையை மிஞ்சி போட்டுலாம் உட்கார மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? 2 கம்மல் இருக்கும், 2 மூக்கு இருக்கும், மூக்கத்தை போட்டுருப்பாங்க, தலையில் பூவை தலையை தூக்கி வச்சுருப்பாங்க. பாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்ணை மூடி தான் கச்சேரி போடுவாங்க. கண் திறந்து அவங்க கச்சேரி பாடி சரித்திரமே கிடையாது. வெறும் 4வது வகுப்பு படித்தவங்க தான். எத்தனாவது கிளாஸு? பெரிய வித்துவான். இந்த உலகிலே எம்எஸ் சுப்புலட்சுமி அடிக்க யாருமே கிடையாது. எல்லா நாதஸ்வரமும் தெரியும் அவங்களுக்கு. வீணை வாசிக்க தெரியும், மிருதங்க வாசிக்க தெரியும். கலைமகள் சரஸ்வதி நேரில் பார்த்தவங்க. அதுக்கு ரெக்கார்டே இருக்குது. எது சொல்ல வரேன்னா, மனிதர்கள் இப்பிறவியில் இந்த கலியுகத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் எம்எஸ் சுப்புலட்சுமி சரஸ்வதி பார்த்தாங்க. அப்போது ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னால் வந்தது சாமுண்டீஸ்வரி, 300 வருஷத்துக்கு முன்னால் குமரகுருபரர். இந்த 60 ஆண்டில் எம்எஸ் சுப்புலட்சுமி நல்ல மரணம், பாடிக்கிட்டே மரணமாயிருக்காங்க. எந்த செல்வத்தையும் சேர்க்கலை. அவங்க கட்சியில் உங்களுக்கு புரியாது, கேட்டால் நல்லா புரியும். எதுவும் சொல்லணும்னா கலைமகள் அப்படி இருப்பாங்க. அதனால் எப்போவோ நடந்த விஷயத்தை நம்ம நினைக்கக்கூடாது. இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு, இப்போவும் இருக்கிறாங்க, இப்போவும் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். நல்லா பாடணும். இந்த 9 நாளும் யாராவது ஒருத்தர் பாடணும். வீட்டில் வந்து சுத்த வாங்கி சாப்பிட்டு போகக்கூடாது. பாட தெரிஞ்சவங்கள பாட வச்சு நம்ம கேட்கணும். இந்த சங்கீதம் பேர், நவசங்கீத வாக்கின்னு பேர். 9 நாளைக்கு 9 சங்கீதங்கள் பாடணும். 9 வேஷங்கள் போடணும். நம்ம வீட்டு குழந்தைகளை யார் குழந்தை இல்லைன்னா கூட வேறு பக்கத்து குழந்தையார் போட்டு 9 நாள் நவவேஷங்கள், 9 வேஷங்கள் போடணும். 9 பெண்கள் கொடுக்கணும். கடைசி நாள் இந்த 9 குழந்தைகளை உட்கார வச்சு பூஜை பண்ணணும். வயசுக்கு வராத குழந்தைகளாக பார்த்து உட்கார வச்சு அதுக்கு நோட்டு, புத்தகம், துணி, அந்த குழந்தைகளை வச்சு அச்சதை போட்டு அந்த குழந்தைகளை நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணினால் அவர்களுடைய வயிற்றில் எந்த குழந்தை பிறக்கும்? ஞான குழந்தை பிறக்கும். இதுதானே என்று சொல்லி நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் பண்ணலை? எல்லாரும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். பிராமணால் தான் பண்ணலாம், பிள்ளைமார் தான் பண்ணலாம், செட்டியார் தான் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில் 2 விஷயத்தை விடாமல் செய்யுங்க. ஒன்று லட்சுமி திருவிளக்கு பூஜை. எங்கே நடந்தாலும் உங்கள் விளக்கை கொண்டு போய் பூஜை பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துருவாங்க. திருவிளக்கு பூஜைன்னு பெண்களுக்கு ஈஸியான விரதம் இதுதான். அடுத்தது நவராத்திரி. எப்படியாவது 4 பொம்மையை வச்சு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். அது 10 குழந்தைகள் கொடுக்கணும், 10 பேர் வரணும். அப்படின்னா ஒரு ஞான குழந்தைகள். அப்போ அரை மண்டலத்துக்கு ஒரு பவர் இருக்குது, 4 மண்டலத்துக்கு ஒரு பவர் இருக்குது, 11 வருஷத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அதில் அவங்க ஒரு புஸ்தகமாக போட்டாங்க. என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கெல்லாம் சேர்ந்து உங்கள் வயிற்றில் நல்ல ஒரு ஞான குழந்தைக்கு வந்து இந்த கலியுகத்தில் நல்ல அறிவுடையவர்களாகவும் அன்புடையவர்களாகவும் பிறக்கணும். எல்லாரும் செல்வத்தாக பிறக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஞான குழந்தை பிறக்கணும். அப்படி பிறக்கிறதுக்கு நம்ம ஜென்ம புண்ணியம் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க சங்கராச்சாரியர் பிறந்துக்கிறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணி தான் பிறந்திருப்பாங்க. எல்லாரும் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறாருன்னா அவங்களுடைய அப்பா அம்மா புண்ணியம் பண்ணாலும் அந்த குழந்தை விஞ்ஞான குழந்தையாக பிறந்திருக்கும். இப்போ நம்ம முஸ்லீம் தான். இப்போ அந்த இவர் சொன்ன முஸ்லீம்னு இப்போ நம்ம அப்துல் கலாம் எவ்வளவு அறிவுடையவர்.
முஸ்லீம் தான், எவ்வளோ பெரிய ஞானம். அவங்க அம்மா அப்பா இந்துக்களுடைய தொடர்போடு வச்சிருந்தனால கிடைச்ச குழந்தை தான் அவர். இந்துக்களுடைய கல்ச்சர் பூரா அவருக்கு தெரியும். அதனால் யார் என்ன புண்ணியம் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அவங்க வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு போகணும். பெண்களை யாராக இருந்தாலும் நீங்கள் நல்ல குழந்தை பிறக்கணும், நம்ம குழந்தை நமக்கு நல்ல பேர் வாங்கணும், ஒரு சங்கீத வித்வானம் ஆகணும், ஒரு விஞ்ஞானியாக மாறணும், ஒரு ஐஏஎஸாக படிக்கணும், அப்படிலாம் வேணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி விழாக்களை நீங்கள் கொண்டாடணும். முதல்ல 3 நாள் கொண்டாடுங்க, அப்புறம் 6 நாள் கொண்டாடுங்க, அப்புறம் 9 நாள் கொண்டாடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மைகள் வாங்கணும். புடவையை வாங்கி 1000 புடவையை வாங்கி செல்ஃபில் அடுக்கணும். 1000 பொம்மை வாங்கி வச்சு அடுக்குங்க. அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த பொம்மை ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருக்கும், மேலே கொட்டியில் இருக்கும். அப்போ அத்தனை தெய்வங்களும் நம்மளை அனுகிரகம் பண்ணுறது. இதுதான் வேதம் சொல்லுது. இப்போ இதில் என்ன இருக்கும்? செட்டியார் பொம்மையிலிருந்து எல்லா பொம்மையிலும் இருக்கும். அப்போ நம்ம தூக்கி ரோட்லேயே வைப்போம், ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு யாரும் பார்க்காத இடத்துல, தீட்டு போட படாத இடத்துல ஒரு பனி ரூம்லையோ அல்லது மேலேயோ தூக்கி வச்சுருவோம். அப்போ எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்கிறாங்க. இந்த 9 நாள் பூஜை பண்ணி ஒரு 365 நாள் நம்ம வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த கடாட்சியம் கிடைக்கும் என்பது வேதம் சொல்லுது. எல்லா இறைவனையும் நம்முடைய ஆத்மக்கிறாங்க. புரிஞ்சு வச்சா எல்லா சாமியும் இருக்குல்ல, அவதாரம் தசாவதாரம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பொட்டியில் அடுக்கி வச்சுருவாங்க. ஒரு வருஷம் நம்ம வீட்டில் எங்கேயாவது இருக்கிறோம். நம்மளுடைய இல்லத்துக்குள்ளேயே தான் அவங்க இருக்கிறாங்க. அத்தனை தெய்வங்களும் அங்கே இருந்து ஆட்கொண்டு இருப்பாங்க. அது மேலே வீணை வைக்கணும். பொட்டியில் பொம்மையை வச்சு அது மேலே வீணையை வச்சு குழந்தைகள் அதை எடுத்து பார்க்கணும். ஒரு புத்தக பேடம் பேர். புத்தகத்தில் நீங்கள்லாம் இப்போ எப்படி படிக்கிறீங்க? புத்தகத்தில் வெளியில் அர்த்தம் இருக்கா, உள்ளே இருக்கா? யார் சொல்கிறாங்க? புத்தகத்துக்குள்ள வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸுக்குள்ள ஒரு மீனிங் இருக்குது. அது எங்கே இருக்கு? புத்தியில் எங்கே இருக்கு? புத்தகத்தில் இருக்கிறது எங்கே கொண்டு போகிறோம்? புத்தி கொண்டு போகிறோம். அகம்னா என்ன? உள்ள. அகம்னா உள்ள. புத்து பிளஸ் அகம் புத்தகம். புரியலையா? புத்து பிளஸ் அகம் புத்தகம். அந்த புத்தகத்துக்குள்ள அந்த சரத்தை படிச்ச உடனே தான் நம்மளுடைய மைண்டுக்கு ஏறுது, மனப்பாடம் பண்ணுறோம். அதான் புத்து பிளஸ் அகம் புத்தகம். புத்தகத்தை வெளியே திருப்புனா உள்ள, திருப்புனா தானே உள்ள இருக்கு, நம்ம படிப்போம். புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சுனா என்ன பண்ணியும் கிடையாது. அதே மாதிரி அறிவு. அறிவு எங்கே இருக்குன்னா, நீங்கள் எப்போ இந்த வெளி விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறையோ அப்போதான் அந்த அறிவு எழுச்சு. அறிவு நமக்கு தெரியாமல் இருக்கு. புத்து பிளஸ் அகம் புத்தியகம். புத்தியகம் இது பேர், அது புத்தகம். ரெண்டுக்கும் வேறு ஒன்றும் வார்த்தை வித்தியாசம் இருக்கு. புத்தகம் இது புத்தியகம். புத்திக்குள்ள புத்தி இருக்கு. கொஞ்சமாவது புத்தி இருக்கா? யாராவது உனக்கு நிறைய புத்தி இருக்கான்னு கேட்குறாங்களா? என்ன கேட்பாங்க? புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. இன்னொன்று கொஞ்சம் கூட புத்தி, கொஞ்சம் கூட அறிவு இல்லை. அப்போ கொஞ்சம் அறிவு தான் நம்மளை இவ்வளவு பெரிய அறிவாக வச்சிருக்கு. சொல்றாங்களா எல்லாரும் நிறைய அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்குறாங்களா? நிறைய அறிவு இருக்கா உனக்கு அப்படி கேட்குறாங்க. கொஞ்சம் கூட அறிவு அப்படி கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் தான் அறிவு. நம்மளுடைய உடம்புல அத்தனை பாகத்தில் கொஞ்சம் போல தான் அறிவு. அந்த அறிவு தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை வேலை செய்யும். கடவுளையே பார்க்க முடியுமா அறிவு? அதான் ஞானி. கடவுளையே இறைவனே பார்க்கக்கூடியதுன்னா அறிவு தான். அறிவை அறிவால் அறிவதே அறிவு. அப்போ அறிவுக்காக நம்ம இந்த கோயில், அறிவு கோயில், பொதுவுக்கு பேர் அறிவாலயம். புரியுங்களா? சொல்லி எல்லாருங்க இனிமேல் எல்லாருக்கும் சொல்லணும். சாமி உங்களுக்காக சொன்னாங்க, இது கதையாக எடுத்துக்கிறதா நல்ல அறிவாக எடுத்துக்கணும். நாம் அறிவு இல்லாமல் பிறந்துக்கிறோம், நம்ம அப்பா அப்படி இருந்தாலும் சரி நினைக்கூடாது. நம்மகிட்ட ஒரு ஞானி பிறக்கணும், ஒரு விஞ்ஞானி பிறக்கணும், ஒரு பகுத்தறிவு, ஒரு தெய்வமாக பிறக்கணும், அல்லது ஒரு கண்டுபிடிப்பாளராக பிறக்கணும். அப்படி ஒரு வேண்டுதல் வேண்டிக்கணும். நம்முடைய லைஃப்பில் பெண்களுக்கு இது ஏன் முக்கியம்னா, உங்கள் வீட்டில் தான் குழந்தை பிறக்குது, அப்பா வீட்டில் பிறக்குது, அம்மா வீட்டில் பிறக்குது. 10 மாதம் ஒழுங்காக பிறக்கணும், அப்பா விஷயம் ஆகக்கூடாது. இதுக்கெல்லாம் பிறவி பயன் நீக்குவதற்கு தான் இந்த குழந்தை, இந்த குழு வைக்கிறது. இந்த 9 படியும் 9 நாளாக எண்ணணும். அதனால தேவிக்கு 9 இரவு. மனப்பாடம் எப்போ பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். மனப்பாடம் எப்போ பண்ணணும் அதாவது தெரியுமா? காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தருவது, மாலை முழுவதும் விளையாட்டு. பாரதியார்
காலையில் ஒருத்தர் படிக்கணும், அப்போ தான் அந்த அறிவு வேலை செய்யும். 3 மணிக்கு சுபமூர்த்த வேலை. அறிவு எப்போ வேலை செய்யும்னா கரெக்டாக 3 மணிக்கு தான் அறிவு வேலை செய்யும். அப்போ தான் கனவு வரும். கெட்ட கனவாக இருந்தாலும் அப்போ தான் வேலை செய்யும், நல்ல கனவாக இருந்தாலும் அப்போ தான் வேலை செய்யும். தெய்வ காட்சி அளிக்குன்னா ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும். 3 மணிக்கு ஒரு கனவு கண்டேன், கோயில் போடுவாங்க. 3 மணிக்கு கனவு கண்ட ஒரு பேய் வருது. அப்போ இந்த கனவுகள் எப்போ வருதுன்னா 3 மணிக்கு. அந்தோ கர்ணமாயை பேர். அறிவு எப்போ தோற்றப்படுகிறதுனா காலையில் 3 மணிக்கு. அதுக்கு பேர் என்ன? சுபமூர்த்த வேலை, சுகமான அறிவு. அது எப்படி நீ நம்புவ அப்படின்னா, ஒரு மலர் நேரம் எப்போ? 3 மணிக்கு தான் மலர். அதே மாதிரி 3 மணிக்கு தான் செடிகள் இலைகளை விடும். 3 மணிக்கு தான் ஸ்மெல் வரும். ஒவ்வொரு செடியினுடைய வாடைகள். பன்னீர் மரம் வீட்டில் வச்சுருந்தா பன்னீர் மரம் 3 மணிக்கெல்லாம் ரொம்ப மரம் ரோட்டில் போகும்போதே தெரியும். எல்லா மலர்களும் மலர்கின்ற நேரம் பேர் தான் 3 மணி. அதுக்கு தான் சுபமூர்த்த வேலை. அதே மாதிரி நம்முடைய வயிற்றுக்குள்ள கருத்தன்மை, இரத்தங்கள் உற்பத்தி ஆகிற தன்மை, செல்லுகள் உற்பத்தி ஆகுது. இது ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாமே அந்த 3 மணிக்கு தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. புது ரத்தம் நம்மளோட பாடியில் உற்பத்தி ஆகுது, சத்து உண்டாகிறது, செல்லு உண்டாகிறது, அறிவு உண்டாகிறது. இதெல்லாம் 3 மணி. அந்த நேரத்தை எந்திரிச்சு படிக்கணும். மனப்பாடம் எப்போ பண்ணணும்னா 3 மணிக்கு. உலகமே தூங்கும்போது நீங்கள் எந்திரிக்கணும். அப்போ தான் நல்லா தூங்கும். இழுத்து போட்டு தூங்கணும். 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் யாரெல்லாம் படிக்கிறாளோ அவள் நிச்சயமாக நல்ல மாற்றம். புரியுதா? சங்கீதம் படிக்கிறது, தேவாரம் படிக்கிறது, இசை படிக்கிறது, போயம் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறதுலாம் காலையில் 3 மணி செய்யணும். வேண்டி விளையாட பொறுமையாக இருந்து கேட்கறதுக்கு சந்தோஷம். இல்லை மீனாட்சியா? மீனாட்சி நல்ல அப்பா, பேரே மீனாட்சி. நல்லா இருக்கணும், நீ ஜாயிஸாக இருக்கணும், சரியாக வேலையாக இருக்கணும். சரி, பூஜை பண்ணுங்கம்மா. சகலகலாவல்லி மாலை எல்லாரும் ஒரு புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. படிச்சு சொல்லுங்க குழந்தைகளுக்கு. அந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்க. சொல்லுவதான் குப்பையா பண்ணுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொண்ணா பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணி மணி அடிச்சு கற்பூரம் ஊருக்கு எல்லாம் காட்டணும். யாருக்கெல்லாம் பாடம் தெரியும்? அதுவும் பாடம் தெரியும். சினிமா போட்டு பாடும்போதே மனப்பாடமா தெரியும். கலையாத கல்வியாக கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வரவையும் குன்றாத இளமையும் கழிவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத வார்த்தையும் மாறாத கீர்த்தியும் தடைகள் வாராத தொடையும் தொலையாத நிதியும் கோராத போதும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயிலும் ஆயிரது தங்கையே ஆதிக்கல ஊரின் வாழ்வே அலையாளி அருவியிலும் ஆயிரது தங்கையே ஆதிக்கல ஊரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாதம் மகளாத சுகவாணி அருள்வாணி அமிராமியே அமுதீசன் ஒரு பாதம் மகளாத சுகவாணி அருள்வாணி அமிராமி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நிலந்தரும் நல்லனையெல்லாம் தரும்
அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே ஆத்தாலே எங்கள் அபிராமி வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாலே கேட்டீங்க நம்பூரியத்தாலே